அடுத்து இந்த சட்டம் ஒழுங்கு அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லி திமுகவும் மற்றும் பலரும் மாறி மாறி கூவுறீங்க. நான் ஒண்ணு கேக்குறேன், எல்லாத்தையும் பண்ணிட்டு பழிய தூக்கி ஏன் மேல போடுறாங்க? குதிரை பேரம் பண்றாரு, அது பண்றாரு, இது பண்றாருன்னு சொல்லிட்டு தப்பா கதையெல்லாம் அடிச்சு விட்டு. அடுத்து ஸ்டாலின் சார், திமுக இப்போ தீய சக்தி மட்டும் இல்ல, மக்களை விட்டு ரொம்ப தூரமா போன தூர சக்தி, ஓர சக்தி, கோர சக்தி, பார சக்தி. அவர் சொல்லுகிறார், ஒவ்வொரு வரிக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தை குறை சொல்வது, ஸ்டாலின் சார் என்பது, அப்புறம் திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டி, மற்றவங்க எல்லாம் அல்லு சில்லு, மற்றவங்க எல்லாம் அல்லு சில்லு. யாரு? அதிமுக தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள். நான் வந்து ஸ்டாலின் ஸ்டார் உங்களுக்கு எனக்கு தான் போட்டி, மற்றவங்க எல்லாம் அல்லு சில்லுனீங்கல்ல. முதலமைச்சர் அவர்களே, உங்களுக்கு ரொம்ப சங்கடமா இல்லை? நான் வேற வார்த்தை பயன்படுத்த விரும்பல. அந்த அல்லு சில்லு வீட்டுக்கு நீங்களே போய் சால்வை போட்டு அவங்களோட ஓட்டை வாங்கினீங்களே, அந்த அல்லு சில்லுகிட்ட போய் கெஞ்சி கூத்தாடினது தில்லு முல்லா அரசியல் அநாகரிகமா? அதை தமிழ்நாட்டு மக்கள் தெரிஞ்சுக்க வேணாமா? நீங்கள் என்ன வேணாலும் பேசுறீங்களா? நான் இப்போதும் சொல்லுகிறேன், இந்த ஆட்சி அமையப்பட்டதற்கு பிறகு ஒரு முதலமைச்சருக்கு தர வேண்டிய மரியாதையை எங்களுடைய தலைவரும் நாங்கள் தர தயார். ஆனால் எங்களுடைய நிலைப்பாடு, உணர்ச்சி வசப்பட்டவர்கள் இந்த ஆட்சியை உருவாக்குவதற்கு ஒரு காரணமாக இருந்திருக்கிறார்கள் என்ற காரணத்தினால் அதே வழியில் முதலமைச்சரும் செல்லக்கூடாது என்று உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி ஒன்றுக்கும் அரசியல் புரிதல் இல்லை, கவர்ச்சி அரசியல் என்ன சொல்கிறாங்க, சொல்லியிருப்பாதே வாதத்துக்கு வச்சுக்குவோம். ஏன் சினிமா நடிகருக்கு கவர்ச்சி அரசியல் இருக்கக்கூடாதா? அந்த கவர்ச்சி அரசியலிருந்து வெளியே வாங்கன்னு தமிழ்நாட்டு மக்களை கேட்டுக்கிறதுக்கு எங்களுக்கு மற்ற கட்சிகள்லாம் உரிமை இல்லையா? அது என்ன கவர்ச்சி அரசியல் புரிதல் வார்த்தையை பயன்படுத்தினா எனக்கு நல்லா வந்துடும் வார்த்தை. என்ன வார்த்தை வந்துடும்? இது முதலமைச்சருக்கு அழகா? இவர் ஆக்குப்பைங்க கான்ஸ்டிடியூஷனல் சேர் பிரதர் ப்ரோ விஜய் அப்படின்னு நாங்களும் கேட்போம். ஒரு முதலமைச்சர் போறீங்க, நன்றி சொல்றீங்க, திமுக விமர்சிக்க வேணான்னு சொல்ல, விமர்சிங்க, அதுக்கு ஒரு 5 நிமிஷம் எடுத்துங்க. மீதி 10 நிமிடங்கள் பிரதமரோடு போனேன், சந்தித்தேன், என்ன செய்ய போகிறேன், பிரதமரிடம் மனு அளித்திருக்கிறேன், ஏதாவது சொல்லியிருக்கீங்களா? நான் கேட்குறேன், யாரை பார்த்து நீங்கள் குறை சொல்றீங்க? தமிழ்தாய் வாழ்த்துக்கு வந்து நீங்கள் போய் கடிதம் கொடுக்குறீங்க. யார் தெரியுமா ஸ்டாலின்? நீங்கள் சொன்ன ஸ்டாலின் சார் யார் தெரியுமா? அரசியல் சட்டத்தால் திருத்தப்பட்ட EWS, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ஸ், கான்ஸ்டிடியூஷனல் மேண்டேட் ஒன்ஸ் இட் வாஸ் பாஸ் இன் தி பார்லிமெண்ட், அதை தமிழ்நாட்டுக்குள்ள அனுமதிக்க மாட்டேன்னு சொன்னவர் தான் ஸ்டாலின் சார். நீங்கள் தமிழ்தாய் வாழ்த்துக்கு நீங்கள் போட்டுருக்கிறது என்ன தெரியுமா? வெறும் ஜிஓ, கவர்மெண்ட் ஜிஓ சார். அரசியல் சட்டத்தை மீறினா ஆட்சியவே கலைக்கலாம். நாங்கள் மீறி